Hello friends, நான் விவேக்யா. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கடாய் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் 2 காஞ்ச மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை, 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது ஆறுனதும் இதை ஒரு ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 7 பல்லு பூண்டு, ஒரு 10 போல முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் ஆற வச்சு ஒரு ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீரை அப்படியே போடுறதை விட அதை ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் 250 கிராம்ஸ் பன்னீரை வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஆயிடக்கூடாது. கடாய் பன்னீரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர், வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதே பேனில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாய் பன்னீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு அது உருகுனதும் நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. இது 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பன்னீர் இது 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் சேர்த்து கலந்து விட்டதும் 1 நிமிஷத்தில் இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிம்பிள் அண்ட் ஈஸியான கடாய் பன்னீர் ரெடி. இது சப்பாத்தி, நான்க்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.